ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் ஆஃப் ultran. என் பேர் reshvith. இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் பார்க்க போகிறோம். சாரி கைஸ், 4 நாள் 5 நாளாக வீடியோ போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் வீடியோ எடுக்கலான்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி வைப்பேன். ஆனால் நெட்டே கிடைக்காது. என்னடா நமக்கு சோதனை அப்படின்ட்டு காலங்காத்தாலே இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன். சரி வாங்க, நம்ம இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டுங்கிறது வாங்குற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகமாக பை பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விற்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்குமுலேஷன் அதிகமாக இருக்கிற இடம் சப்போர்ட்டு, செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து மார்க்கெட்டு போகுதுன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்டிங் ஏரியாவிலேருந்து சப்போர்ட்னு வச்சுக்கலாம். அது எவ்வளோ தூரம் மேலே ஹை போதோ, ஹை போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகுங்களா, அந்த இடம் ரெசிஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகுது, இது சப்போர்ட்டு. இந்த இடம் போயிட்டு டச் ஆகிட்டு ரிட்டர்ன் ஆகுங்களா, அது ரெசிஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் இதுலேருந்து இது வரைக்கும் போகுது, இங்கே இதுக்கு மேலே போக முடியல, அதனால் திருப்பி ரிட்டர்ன் இங்கேயே வருது. இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டண்ட்டு. திருப்பி ரெசிஸ்டன்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகுது, ஆனால் ரெசிஸ்டண்ட்டுக்கு ஆக்ட் ஆகலை, திருப்பி மேலேயே போயிடுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகலை, இந்த ரெசிஸ்டண்ட் வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். மேலே போயிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். இப்போ இது சப்போர்ட் ஆயிரும், இது ரெசிஸ்டண்ட் ஆயிரும். இது ரெசிஸ்டண்ட் ஆயிரும், இது சப்போர்ட் ஆயிரும். மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிட்டு கீழே வருதோ, மேலே போயிட்டு ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு வருதுல்ல, அது ரெசிஸ்டண்ட்டு. கீழே லோ ஃபேஸ் பண்ணுறது சப்போர்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் போயிருக்கு, ரெசிஸ்டண்ட்டு அதுக்கு மேலே போகல, திருப்பி சப்போர்ட்டுக்கு திருப்பி வந்துருச்சு. திருப்பி சப்போர்ட்டில் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகும். இங்கே ரெசிஸ்டண்ட்டு அது வேலை செய்யலை, அதனால் ஒரேடியாக அதுக்கு ரியாக்ட் ஆகாமல் மேலேயே போயிடுச்சு. அங்கே போயிட்டு ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வரப்போ இது ரெசிஸ்டண்ட் ஆயிரும், இது சப்போர்ட் ஆயிரும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட் சப்போர்ட்டாக மாறிடும். திருப்பி இங்கே திருப்பி இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு ரியாக்ட் ஆகாமல் மேலேயே போச்சுன்னா, புது ஹையை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது ரெசிஸ்டண்ட் ஆயிரும். ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறப்ப ஒரு லோவை கிரியேட் பண்ணுங்களா, அது சப்போர்ட் ஆயிரும். இது சப்போர்ட் ஆயிரும், இது ரெசிஸ்டண்ட் ஆயிரும். ஓகேங்களா? திருப்பியும் மார்க்கெட் மேலே போகுது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் மறுபடியும் மேலே போக விடாமல் திருப்பி கீழே டம்ப் பண்ணுது அப்படின்னா இதே ரெசிஸ்டண்ட்டே தான் இருக்கும். அது திருப்பி கீழே வருதுன்னா அது சப்போர்ட் ஆயிரும். திருப்பி இந்த இதுக்கு ரெசிஸ்டண்ட்டுக்கு ரியாக்ட் ஆகாமல் மார்க்கெட் ரொம்ப மேலே போணுச்சுன்னா அது ரெசிஸ்டண்ட் ஆயிரும், இது சப்போர்ட் ஆயிரும். இது சப்போர்ட் ஆயிரும். இப்போ மார்க்கெட் அகைன் நீ ஒரே இடத்துல ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் இதுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு போனோன்னே இதுக்கு மேலே போகவே முடியல, செல்லர்ஸ் ரொம்ப டம்ப் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே சப்போர்ட்டை ஃபேஸ் பண்ணோம். இந்த சப்போர்ட்டுக்கு ரியாக்ட் ஆகாமல் கீழே ரொம்ப வந்துச்சுன்னா
லோவர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து சப்போர்ட்டு. ப்ரீவியஸ் இப்போ மார்க்கெட் வந்து அகைன் மேலே போயிட்டு திருப்பி கீழே வருது அப்படின்னு வச்சுக்குவோம். மார்க்கெட் கீழே வந்ததுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிரும், இது வந்து சப்போர்ட் ஆயிரும். இப்போ இதுக்கு வந்து ரியாக்ட் ஆகி மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போணுச்சுன்னா மார்க்கெட் போயிடுச்சுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ட் ஆகும், ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகும். சப்போர்ட்டுக்கு ரியாக்ட் ஆகாமல் திருப்பி கீழே வரப்ப லோ வந்து கிரியேட் பண்ணுச்சுன்னா அது மறுபடியும் வந்து சப்போர்ட் ஆகும். இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து ட்ரா பண்ணுற மெத்தடு. இதை வந்து நம்ம இப்போ சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையை ஒன்று ஃபார்ம் பண்ணுங்களா, அது வந்து ரெசிஸ்டண்ட்டு. அது ஹையை ஃபேஸ் பண்ண முடியாமல் கீழே ரிட்டர்ன் வர்றது வந்து சப்போர்ட்டு. திருப்பி வந்து மார்க்கெட்டை வந்து அகைன் மேலே போகிறப்ப அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து ரியாக்ட் ஆகாமல் ரொம்ப மேலே ஹை வந்து ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டண்ட் ஆயிரும். அந்த இடத்துல ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வரப்ப ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அது சப்போர்ட்டாக ரெசிஸ்டண்ட்டாக. இப்போ வந்து அதை சார்ட்டில் பார்க்கலாம். நான் ஒன் டே சார்ட்டில் வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து சார்ட்டில் எப்படி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இது வரைக்கும் போகுது, அடுத்தது அகைன் வந்து கீழே வரைக்கும் வருது, அடுத்தது இது வரைக்கும் போகுது, மார்க்கெட் அடுத்தது வந்து அகைன் கீழே வருது, திருப்பி மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போயிருக்கு, திருப்பி மார்க்கெட் வந்து கீழே வரைக்கும் வருது, திருப்பி மார்க்கெட்டு இது வரைக்கும் போகுது, திருப்பி மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போகுது, திருப்பி மார்க்கெட் இங்கே வரைக்கும் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் இது வரைக்கும் போகுது, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு வந்து வருது, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இது வரைக்கும் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன். இப்போ மார்க்கெட் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் போயிருக்கு. இப்போ இந்த ஸ்டார்டிங் பண்ணுறத வந்து நம்ம வந்து சப்போர்ட்டாக வச்சுக்குவோம். ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்கள், இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக வச்சுக்குவோம். இது வந்து S1, இது வந்து R1. திருப்பி மார்க்கெட் கீழே வரைக்கும் வந்திருக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து கீழே வந்து போகல, ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து அகைன் ஆகிருக்கு. அப்போ இந்த சப்போர்ட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு, திருப்பி ஒரு ஹை ஃபார்ம் பண்ணதில்ல, அது வந்து ரெசிஸ்டண்ட்டையும் வந்து பிரேக் பண்ணல, சப்போர்ட்டு கீழேயும் போகல, மார்க்கெட்டு நடுவுலையே ஒரு இன்டர்மீடியட்லேயே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி ரொட்டேட் ஆகிருக்கு. இதை வந்து R2ன்னு வச்சுக்குவோம்.
R2ன்னு வச்சுக்குவோம். அடுத்த வந்து மார்க்கெட் வந்து கீழே டம்ப் ஆகுது. கீழே டம்ப் ஆகிறப்ப S1 வந்து இன்னும் வந்து கீழே போகல. அதே இடத்துலயே S1லயே ஐ மீன் சப்போர்ட்லேயே வந்து விட்டு கீழே போகாமல் மார்க்கெட் மகைனை வந்து புஷ் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல வந்து பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. எஸ் சப்போர்ட்லலாம் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதனால் மறுபடியும் வந்து மார்க்கெட்டை ரொம்ப அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் பையர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து மறுபடியும் அகைன் மேலே போகுது. R2 ரெசிஸ்டண்ட் வந்து செகண்டரி ரெசிஸ்டண்ட்டை வந்து ரியாக்ட் ஆகலை. அந்த இடத்துல சின்னதாக ஒரு ரெட் கேண்டில் வந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் பெருசாக வந்து கணக்கெடுத்துக்க தேவை. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். திருப்பி வந்து மார்க்கெட் கீழே அகைன் வந்தாலும் வரும். அதனால் வந்து அதுக்கு ரியாக்ட் ஆகாமல் திருப்பி மேலே போயிருக்கு. அடுத்தது ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட் வந்து ஒன்றை வந்து அடுத்தது ரெசிஸ்டண்ட்டு ஒன்றுக்கும் வந்து ரியாக்ட் ஆகலை. இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு டம்ப்பு கொடுத்துட்டு சடனாக வந்து அப் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து R3ன்னு வச்சுக்கலாம். நியூ ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இது வந்து R3ன்னு வச்சுக்கலாம். திருப்பி வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிருக்கு. இங்கே வந்து ப்ரீவியஸ் வந்து ரெசிஸ்டண்ட் வந்து பிரேக் ஆகலை. அதனால் இதை வந்து இங்கே வந்து ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆனது, இங்கே வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். இப்போ இதை வந்து S2ன்னு வச்சுக்குவோம். இல்லை S2 வந்து இங்கே வச்சுக்குவோம். S2 S3 இது வந்து S4. இங்கே வந்து சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகுறதுனால இங்கே வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து அகைன் ஆகிருக்கு. அகைன் ஆகணுன்னே இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து கன்சிடர் ஆகிருக்கு. ஐ மீன் ரெசிஸ்டண்ட் ஒன்று வந்து அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ரெசிஸ்டண்ட் 1. இந்த லைனை வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக எடுத்து மார்க்கெட் கொஞ்ச நேரம் டவுனில் வந்திருக்கு. திருப்பி அகைன் வந்து மேலே போயிருக்கு. அப்போ வந்து R3 வந்து ரெசிஸ்டண்ட் வந்து 3யை வந்து கன்சிடர் பண்ணாமல் ஒரேடியாக மேலே வந்து போயிருக்கு. இந்த இதை வந்து R4ன்னு வச்சுக்குவோம். இதை வந்து S5ன்னு வச்சுக்குவோம். இது S5ன்னா சப்போர்ட் 5வது சப்போர்ட். திருப்பி வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுனால இங்கே வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட் வந்து ரியாக்ட் ஆகலை. அதனால ஒரேடியாக மேலே வந்து போயிருக்கு. இதை வந்து ரெசிஸ்டன்ட் 5ன்னு வச்சுக்குவோம். மார்க்கெட் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணோடனே திருப்பி வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிருக்கு. இந்த இடத்துல கொச்சன்னு வந்திருக்கு பாருங்களேன், எத்தனை கேண்டில். இந்த இடத்துல தெளிவான ஒரு செல்லர்ஸ் இல்லை, பையர்ஸ் செல்லர்ஸ் போட்டி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. வந்து கிளியராக இந்த இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் ஒரு குழப்பத்திலேயே இருந்திருக்கு மார்க்கெட்டு. இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். அடுத்தது மார்க்கெட் வந்து அகைன் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இந்த இது வந்து ப்ரீவியஸ் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரெசிஸ்டண்ட் 1 இருக்குது பாருங்கள். இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேலே போயிருக்கு. அப்போ இது வந்து X6 வச்சுக்குவோம். திருப்பி ஒரு மார்க்கெட் அப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து R3யை வந்து ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து டவுன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. இப்போ இதை வந்து R6 மார்க்கெட்டை வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து கன்சிடர் பண்ணாமல் மறுபடியும் வந்து கீழே அகைன் வந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க வந்து சப்போர்ட்டாக பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு திருப்பி மார்க்கெட்டை வந்து அகைன் அப் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து S7 எடுத்துக்குவோம். சப்போர்ட் 7 சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் திருப்பி வந்து அப் ஆகி இப்போ வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட்ருக்கு வந்து மார்க்கெட் வந்து கரண்ட் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இது வந்து R7. சாரி காய்ஸ், ஒழுங்கா ட்ரா பண்ண வரல. இவ்வளோதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். மேக்ஸிமம் ட்ரேடர் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சே ட்ரேட் பண்ணுவாங்க. புரியுது ரொம்ப குழப்பியிருக்கேன்னு. முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ரிஸ்வித்.